அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகம் அருளிட்டும் அனுதினமும் ஏறுமுகம். இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அருணகிரியோட வாழ்க்கை வரலாறுல அவரோட வாழ்க்கை வரலாறுல பார்ட் 2 தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பா இல்லை, அவங்க திருவண்ணாமலையில் வளர்ந்தாங்க. வளர்ந்துட்டு அவங்க அக்கா முத்தம்மாள் தான் அவங்கள வளர்த்தாங்க. அவங்க ஒரு சின்ன வயசில் கொஞ்சம் தவறான பழக்கத்தினால இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் கதை மூட்டோடனே ஒரு வீடு திறந்துருந்துச்சு. போய் பார்த்தோன்னே ஒருத்தர் உட்காந்துருந்தாங்க. அவங்க தொட்டோடனே அவங்க அக்கா அதாவது நம்ம இவ்வளோ கெட்டவனா இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து வெளிலாம் சொல்லிட்டு போனாங்க. போகிற வழியில் ஒரு முதியவர் முருகான்னு சொல்லுப்பா, எல்லாம் கஷ்டமாக போய்டும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு கால் பண்ண பக்கம் பரபரன்னு நடந்து போயிட்டாரு. திருவண்ணாமலை கோபுரத்தில் மேலேருந்து விழுந்து இறந்துடலான்னு சொல்லிட்டு போகும்போது திருவண்ணாமலை கோபுரத்தில் போய் நின்று விழுந்துடலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பெரியவர் ஏதோ சொன்னாருன்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும்போது பார்த்தீங்கன்னா, முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு கீழே விழுறாரு. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் நம்ம கருணைக்கடல் கண்டன் முருகன். அவர் ஓடி இப்படி தாங்க அருணகிரின்னு சொல்லிட்டு பேர் வச்சது முருகர் தான். அதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்புறம் முத்தா பாடுன்னு சொல்லும்போது சாமி நான் எதை பாடுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் முத்தி திரு பக்தி திருநகை இந்த பாட்டு பாடினாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இது. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி சொல்லும்போது சாமி நான் எதை பாடுவேன், எனக்கு என்ன பாட தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை நாக்கில் வெயிலில் வச்ச உடனே அவர் முக்தி திரு பக்தி திருநகை அத்தி திரு சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவா என ஓதும் அந்த பாட்டை அருணகிரிநாதர் பாடுறாரு. அருணகிரிநாதருக்கு அருணகிரின்னு பேர் வச்சது நம்ம முருகர் தான் வச்சாரு. பாடும்போது அப்புறம் பாடிட்டு பின்னாடி நம்ம அருணகிரிநாதர் தியான நிலைக்கு போகிறாரு. தியானம் பண்ணிட்டு இருக்காரு. 12 வருஷம் தியானம் பண்ணுறாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 12 வருஷம். முருகர் அமைதியாக இருன்னு சொல்லிட்டாரு. அமைதியாக பொறுமையாக இருன்னு சொன்னதுக்கு தான் 12 வருஷம் தியானம் பண்ணுறாரு. நம்ம உடம்புல இருக்கிற செல்லாம் அழிஞ்சு புது செல் உருவாகிறதுக்கு 12 வருஷம் பிடிக்குது. ஏன்னா அப்போ அவங்க சின்ன வயசில் தவறான எண்ணத்துலலாம் பழக்கத்தினால அடிக்ட் ஆகிடுறதுனால அதுலேருந்து வெளியே வரதுக்கு 12 வருஷம் வந்தார். அப்புறம் ஃபுல்லும் உடம்பு மனசு ஆத்மா எல்லாமே முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருந்தார். அப்புறம் 12 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு விநாயகர் காட்சி கொடுத்தாரு. இந்த வீடியோ இன்னைக்கு இதோட முடியுது. நாளைக்கு பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல் பிடித்த இறைவனின் கால் பிடித்து உயர்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.